மண்டை உடைந்தும் அசராத போராட்ட குணம். ஜெயபிரகாஷ் நாராயணனின் கார் மீதே நடனமாடிய துணிச்சல். சபதமேற்று முதல்வர் பதவியை அடைந்த வைராகியம் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் துணிச்சலுக்கு பல்வேறு உதாரணங்களை கூற முடியும். மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் மம்தா அரசியலுக்குள் நுழைந்தது எப்படி? 1955 கொல்கத்தாவில் வங்காள குடும்பத்தில் பிறந்த மம்தா பானர்ஜியின் தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர். 17 வயதில் தந்தையை இழந்த மம்தா 1970களில் பள்ளி பருவத்திலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தனது அரசியல் பிரவேசத்தை தொடங்கினார். படிப்பு மட்டுமல்லாது பேச்சுத்திறன், கவிதை, ஓவியத்திலும் சிறந்து விளங்கிய மம்தா சட்டப்படிப்பு படித்தவர். அப்போதைய காலகட்டத்தில் ஆளும் கட்சியாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தீவிர விமர்சகராக இருந்த மம்தா 1975 அவசர கால பிரகடனத்தை ஆதரிக்கும் வகையிலும் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அவரின் கார் மீது நடனமாடியதன் மூலம் அரசியலில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கினார். பிறவியிலேயே போராட்ட குணம் கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மம்தா சொந்த கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க தயங்காதவர். 1990ஆம் ஆண்டு மாநிலம் தழுவிய போராட்டத்தின் போது கட்டையால் மம்தாவின் மண்டை உடைக்கப்பட்டது. அப்போது கூட தலையில் கட்டுடன் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டாரே தவிர பின்வாங்கவில்லை. 1993இல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கேட்டு அப்போதைய முதல்வர் ஜோதிபாசுவை பார்க்க சென்ற மம்தா வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய போது மத்திய இணை அமைச்சராக இருந்த அவரின் ஆடைகளும் கிழிந்தன. சற்றும் துவண்டு போகாத அவர் மீண்டும் இக்கட்டடத்திற்கு முதலமைச்சராகவே நுழைவேன் என சபதமெடுத்தார். இந்த சபதத்தை பூர்த்தி செய்ய அவருக்கு 18 ஆண்டுகள் ஆனது. 1998இல் காங்கிரசிலிருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸை தொடங்கி மீண்டும் அதே காங்கிரஸோடு கூட்டணி வைக்கும் அளவிற்கு வைராக்கியத்தோடு அரசியல் களத்திலும் தனித்து நின்றவர். இப்படி போராட்டங்களால் தனது இளம் வயதை கடந்து வந்த அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்களின் போது சர்ச்சை கருத்து என அவர் மீது விமர்சனங்கள் இருந்த போதிலும் 71 வயதிலும் அதிகாரத்திற்கு முன் தலைகுனியாத உறுதியும் ஆற்றலும் கொண்ட வலுவான பெண் அரசியல் ஆளுமையாக திகழ்கிறார் மம்தா பானர்ஜி.